உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், சலாம். பொதுவாகவே சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலக அளவுல இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் சரி பெரிய அளவுல அதை உணர்றதில்லை, பெரிய அளவுல அதுல முனைப்பு காட்டுறதில்லை. இந்த சுற்றுச்சூழலினுடைய பாதிப்பின்மையால மட்டுமே உலக அளவுல பல மக்கள் பாதிப்புள்ளாயிட்டு வர்றாங்க, இறந்துகிட்டு வர்றாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டிலே இந்த சுற்றுச்சூழல் பாதிக்காத இடங்களே இல்லை. அப்ப யார் அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கிறா அப்படின்னு கேட்டா வேற யாரு? ஹியூமன்ஸ் தான். IERL, இந்தியன் எர்த் ரேர் லிமிடெட் இப்படிங்கிற அமைப்பு நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறைக்கு கீழே வரக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அணுசக்தி துறை இருக்கு இல்லையா, அந்த துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மணல்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மணல்ல இருந்து கனிம வளங்களை தனியா பிரிச்சு எடுக்கிறது. எல்லா மணல்லையும் அவங்க இதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பா அந்த மணல்ல தான் இவங்களுடைய வேலைகளை உட்புத்துவாங்க. அது நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கும். முழுக்க முழுக்க அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே என்னன்னு உங்களுக்கு தெரியும், வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இதை நோக்கி மட்டும் தான் இருக்குமே தவிர மக்களுடைய தேவைகளும் மக்களுடைய எண்ணோட்டங்களும் எப்படி அப்படிங்கிறத துளி அளவு கூட பார்க்க மாட்டாங்க. அதற்கு உதாரணம் தான் இந்த IERL அமைப்பு 4 இடத்துல செயல்படுது. ஒண்ணு ஒடிஷா, இன்னொன்னு கேரளா, இன்னொன்னு மத்திய பிரதேஷ், இன்னொன்னு தமிழ்நாடு. அதாவது 2 இடம் நார்த்ல, 2 இடம் சவுத்ல. கேரளால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2018 மிகப்பெரிய எதிர்ப்பு எழுது இந்த IERL அமைப்புக்கு எதிராக. அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் மக்கள் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க. சேம் அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இது நடக்குது. 2015 இந்த IERL அமைப்பு ஒப்புதல் கேட்கிறாங்க. அது ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய பீரியட். ஒப்புதல் பெரிய அளவுல கொடுக்கல. அப்புறம் 2020 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பீரியட்ல ஒப்புதல் கொடுக்குறாங்க. அப்புறம் 2021 ஸ்டாலின் அவர்களுடைய பீரியட்ல அதை நடைமுறைப்படுத்த வைக்கிறாங்க. அதன் பிறகு பப்ளிக் ஹியரிங்ஸ், மக்களுடைய கருத்து கேட்பு வைக்கும் போது மிகப்பெரிய எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பின் காரணமாக முழுவதுமாக நிறுத்தி வைக்கப்படுறாங்க. அதன் பிறகு தற்போதைய TVK அரசாங்கம் முதல்வர் விஜய் அவர்களுடைய பீரியட்ல தாராளமா செயல்பட்டுக்கிறங்க அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. அதே சமயத்துல 1 வருஷம் எக்ஸ்டெண்டும் பண்ணிருக்காங்க. இதனால என்ன பாதிப்பு? ஏன் மக்கள் கொந்தளிக்கிறாங்க? உண்மையிலேயே பாதிப்பு தானா? நம்ம தேசத்துக்கு வளர்ச்சி தானா? இப்படிலாம் பத்தி தான் மிக சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த காணொலியில நம்ம விளக்கலாம்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்வரவு நண்பர்களே. மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இந்த IERL அமைப்பு ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்குது. கேரளால மிகப்பெரிய அளவுல பிரச்சனை ஆனாலும் அதை விட மிகப்பெரிய அளவுல பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த அமைப்பு குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இந்த அமைப்பு இந்த வேலையில ஈடுபடுறாங்க. அதாவது கனிம வளங்கள் கிடைக்கிறது மூலமா நான் முன்பே சொன்ன மாதிரி நம்ம தேசத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். நம்ம தேசம் மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய தேவை கிடையாது கனிம வளங்கள்ல. அது மட்டும் இல்லாம அணுசக்தி துறைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த திட்டம் கை கொடுக்குது அப்படிங்கறதையும் அவங்க விளக்குறாங்க. இந்த திட்டம் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மணவாளக்குறிச்சியில அமல்படுத்துறாங்க. அந்த மணவாளக்குறிச்சி கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிராமங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா அவங்க வரிசைப்படுத்துற இடங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடாலம், அப்புறம் 7 தேசம், கொல்லங்கோடு. 7 தேசத்துல ABCன்னு பிரிக்கிறாங்க, கொல்லங்கோடுல AB அப்படின்னு பிரிக்கிறாங்க. சோ இந்த திட்டத்தை எல்லாமே அமல்படுத்தி அவங்களுடைய அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க. சோ இது மூலமா பல கிராமங்களுக்கு ஒரு பாதிப்பு உள்ளாகிறதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிக்கிறாங்க, அந்த கிராம மக்கள். அது மட்டும் இல்லாம சமூக ஆர்வலர்களும் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இந்த காரணமா தான் போன ஆட்சி இதை தடை பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஆட்சி பரவாயில்ல, நீங்க அதை மேற்கொண்டுக்கிறீங்க அந்த ஆராய்ச்சியை, அது மட்டும் இல்லாம 1 வருஷம் நாங்க எக்ஸ்டெண்ட் வேற பண்றோம் அப்படின்னு பெரிய அளவுல அதை பத்தி அவங்க செவி சாய்க்கல. இதுல மிக கொடுமை என்ன அப்படின்னா, தற்போதைய TVK அரசாங்கம் 2024 இந்த அணுக்கனிம ஆராய்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் செயற்குழு கூட்டத்தை கூட்டி இந்த அணுக்கனிம ஆராய்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இங்கதான் பிரச்சனை. சோ இந்த அணுக்கனிம ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த IERL மேற்கொள்றாங்க இல்லையா, நார்த்ல நாங்க சக்சஸ்ஃபுல்லா மேற்கொண்டுட்டு இருக்கோம், ஆனா சவுத்ல தான் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இதனால மிகப்பெரிய அளவுல பாதிப்பு என்ன அப்படின்னா, முதலாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை இப்ப கையில எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமா அது போகலாம். குறிப்பா தூத்துக்குடிக்கு வர வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கேரளாவை நம்ம எடுத்துக்கிட்டாலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. சேவ் ஆல் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இந்த IERL உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேரளால 2018. அப்ப எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சோ மத்திய அரசு இதெல்லாம் கவனத்துல கொள்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி அந்த கன்னியாகுமரியில ஒரு 8 கிராமங்கள் வருது, பாதிப்புக்குள்ளாத கிராமங்கள். இவங்களுக்கு எல்லாம் என்ன பாதிப்பு இந்த அணுக்கனிம ஆய்வால அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அணு கதிர்வீச்சு மிகப்பெரிய அளவுல அந்த 8 கிராமங்களை மட்டும் இல்லாம அதை தாண்டி இருக்கக்கூடிய மக்களையும் இந்த ஜெனரேஷனையும் தாண்டி அடுத்த ஜெனரேஷனையும் தாக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு அச்சம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கடல் நீருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மூலமா மீன்களுக்கும் சரி மீனவர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், அதையும் அந்த மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் சமூக ஆர்வலர்கள் அனலைஸ் பண்ணி அவங்க கருத்தையும் சொல்றாங்க, மக்கள் அவங்க சைட்ல ஒரு அச்சப்படக்கூடிய விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த ஐஆர்எல் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே பாதிப்புக்குள்ள ஒரு விஷயம் கிடையாது, இது முழுக்க முழுக்க ஒரு ரூமர்ஸ், வதந்திகள் தான். நம்ம அணுக்கனிம இந்த திட்டத்தை மேற்கொள்ளும் போது கனிம வளங்களால நம்ம தேசத்துக்கு தான் அது பலனடையக்கூடியதா இருக்கும், நம்ம தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடியதா இருக்கும், நம்ம தேசம் மற்ற நாடுகள் நம்பி இருக்க வேண்டிய தேவை கிடையாது இப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா அதேதான் மத்திய அரசுன்னு சொல்லுது. ஆனா போன அரசு மக்களுடைய குறைகளை கேட்டு அதை ஸ்டாப் பண்ணிருச்சு. பட் இந்த அரசு 2024 செயற்குழுல இந்த திட்டத்துக்கு எதிராக பேசிட்டு பட் இப்போ திரும்ப அதை நடைமுறைப்படுத்தும் போது அது ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்புது, இந்த அரசாங்கம் யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னா இந்த ஐஆர் உள்ள வந்துட முடியாதுங்க. இந்திய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு பொதுத்துறையில இது இருந்தாலும் கூட, செயல்பட்டாலும் கூட, கடலோர பாதுகாப்பு ஒப்புதல் வாங்கிட்டு அப்புறம் சுற்றுச்சூழலினுடைய பாதுகாப்பினுடைய ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் உள்ள வர்றாங்க. ஆனா சுற்றுச்சூழலினுடைய பாதுகாப்பை அவங்க பெருசா கருத்துல கொள்ளல. காரணம் என்னன்னா, அரசாங்கமே ஒப்புதல் கொடுக்குது, இதை விட என்ன வேணும்? சோ இந்த மத்திய அரசாங்கம் யாருக்கானது அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஈஸியா முன் வச்சிடலாம். மத்திய அரசாங்கம் பெருசா ஸ்டேட்ஸை பத்தியும் அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பத்தியும் பெருசா கவலைப்படுறது இல்லை. அது நம்ம பல விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டே இப்படி இருக்கும் பொழுது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, பல எதிர்ப்புகள் கிளம்பிருக்கு, பல பிரச்சனைகள் தொடர்ந்து இது மூலமா வர்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் தற்போதைய கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நான் உங்களிடமே விடுறேன். இதுதான் சுருக்கமா இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இந்த ஐஆர்எல் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ஆனா அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதுதான் விஷயம். மேலோட்டமா பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள் சின்னதா தெரியும், ஆனா இதுக்குள்ள நம்ம டீப்பா போகும்போதுதான் அது எத்தனை மக்களை பாதிக்குது, எத்தனை ஊரை பாதிக்குது, எத்தனை மாவட்டத்தை பாதிக்குது, ஒரு ஸ்டேட்டையே எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதா இருக்கும். இந்த திட்டத்தை நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னா நாளை பின்ன நம்ம இதை பேச முடியுமான்னு தெரியாது. அதுக்கெல்லாம் பெரிய உதாரணம் தான் ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகள். அதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அதுல அந்த அணுசக்தி துறையில வந்த பிரச்சனைகளை இந்த உலகமே அறியும். அதை பத்தி பேசணும்னா ஒரு தனி கான்செப்ட் நம்ம பேசலாம். சோ இதுதான் விஷயம். சோ மத்திய அரசு இந்த திட்டத்தை தமிழகத்துல அமல்படுத்த முற்பட்டதா இருக்கலாம், இந்த தமிழகத்துல நம்ம தமிழ்நாடுடைய அரசாங்கம் இந்த திட்டத்தை அப்ரூவ் பண்ணதா இருக்கலாம். இதெல்லாம் பத்தினா உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. சுற்றுச்சூழல மனுஷங்க பாதிப்பு உள்ளாக்குனா அந்த சுற்றுச்சூழல் மனுஷங்களை பாதிப்பு உள்ளாக்கும். இது ஒரு அவேர்னஸா இருக்கும், கண்டிப்பா இருக்கணும். நன்றி.